இந்த வீட்டில் என்ன தவிர நீங்கள் யாரும் இந்த ரூமுக்கு பக்கத்துலேயோ ரூமுக்குள்ளேயோ வரக்கூடாது. இதே அப்பதாவை பார்த்துக்கிற போகிற நர்ஸு புள்ள, பேர் கலையரசி. இனிமேல் அப்பதாவுக்கு எல்லாமே இந்த பிள்ளை தான். இந்த பிள்ளைக்கு தேவைப்படுற சாப்பாடு கீப்பாடு சவரணை எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த டேபிளில் வச்சிடணும். நீங்கள் இந்த பிள்ளை எடுத்துக்கிறோம், உள்ளேயெல்லாம் வரக்கூடாது. இந்த பிள்ளைக்கு தேவைப்படுற டீ காப்பியெல்லாம் நேரத்துக்கு கரெக்டாக கொடுத்துடணும். புரியுதா இல்லையா? ஆமாம், இதான் ரூல்ஸு. என்ன நீங்க பாட்டு அப்பத்தாவை வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டீங்க. நாளைக்கு அப்பத்தாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாருன்னு பொறுப்பேற்றுக்கிறது? எப்படி ஆகும்? அதெல்லாம் எதுவும் ஆகாது. டேய், நான் உங்ககிட்ட கேட்கல, அண்ணன் பேசிட்டோம். அதை நான் தான் சொல்லுவேன். நீ பேச தேவையில்லடா. சும்மா நொய் நொயின்னு கத்தாதீங்க. ஆஸ்பத்திரியில் என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் இங்கேயும் இருக்கு, சரியா? அதை இவங்க பார்த்துப்பாங்க. சும்மா அதுக்கு அடுத்தாலும் நொய்யின்னு கத்திக்கிட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. விடுங்கப்பா, விடுப்பா. அப்போ ஏங்க? ஆமா கதிரு, நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த ஆஸ்பத்திரியில் இந்த ஐசியூவா என்னது கலையரசு? ஐசியூல என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் இங்க இருக்குல்ல? இருக்கு சார். ஆமா, எல்லாத்தையும் அப்பதான் உடம்புல போய் தெரியும். உனக்கு தான் தெரியும் எல்லாமே. நான் பாத்துக்கிறேன். ஆமா. அப்புறம் இந்த வீடு முழுக்க கரண்ட் போனா கூட இந்த ரூம்ல போகாதுமா. அது இந்த ரூமை ஜெனரேட்டரோட கனெக்ஷன் பண்ணிருக்கேன். சரிங்க. சரியா? கரண்ட் வசதி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். சரிங்க சார். இது போக வேற ஏதாவது தேவை இருந்தா சொல்லு, சரியா? ஓகே சார். அப்புறம் நிரந்தரமா அப்பதான் கண்ணை மூடுறது வரைக்கும் நம்ம தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுங்க கதிரு, சரியா? இந்த ரூமுக்கு பக்கத்துல யாரும் வராதே இனிமேல். நான் மட்டும் தான் இந்த ரூமுக்கு பக்கத்தில் வரலாம். நான் தான் அப்பதாவுக்கு சோறு கொடுப்பேன், மற்ற எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிருவேன். புரியும்னு நினைக்கிறேன், சரியா? நீங்களும் கிளம்புங்க, போங்க. என்னம்மா யோசனை? போங்கம்மா. ஓடி போங்கம்மா, போங்க. கதிரு, நீ நானும் பாதி நேரம் இந்த சேரில் உட்காந்துக்கணும்ப்பா, வீட்டில் இருந்தோம்னாக்க. போங்கம்மா, கீழே போங்கம்மா. சரி கலை, நீ உள்ள போ. ஓகே சார். அக்கா வாங்கக்கா. நந்தினி மேலதான் இருக்காங்க. அந்த ஆளோட அராஜகம் தாங்க முடியலக்கா. பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போறேன்னு கதையை விட்டுட்டு இப்ப இந்த வீட்டுக்குள்ளார அவர் ரூம்குள்ளே வச்சிருக்காருக்கா. அதுவும் அங்கனே உட்கார்ந்துருக்காருக்கா. அவங்க நல்லா இருந்த போது ஒரு வாய் தண்ணி கொடுக்கல, இப்ப கூட்டு போய் தான் ரூம்லயே படுக்க வச்சிருக்காரு. அங்கன யாரும் போக கூடாதான், வரக்கூடாதான். ஒரு நர்ஸ் வேற வச்சிருக்காரு, அவதான் பாத்துப்பாலாம், நம்மளாம் பாத்து கூடாதான். லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருக்கா அவரு. வேற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தார் நந்தினி. சேடிஸ்ட் அந்த ஆளு. இந்த அப்பத்தா பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்கிறத பார்த்து ரசிக்கிறதுக்கே இங்க கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிருக்காரு. ஆமா கரெக்ட். அப்பத்தாக்கு அப்பப்போ நினைவு வந்து அங்க பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஐயோ அக்கா சொல்லாதீங்க அக்கா, சத்தமா சொல்லாதீங்க. அது நர்ஸா இல்ல பொம்பளை அடியாளான்னு கூட தெரியல. அது பாக்குறதும் முறைக்கிறதும் நினைவு வருதான்னு பாத்துக்கிட்டே இருந்து தான் ஊசியை போட்டு தொலைஞ்சிட போகுது. எனக்கு பயந்து வருது. வாங்க, நீங்க உட்காருங்க. முதல்ல நின்னுக்கே இருக்கே, உட்காருங்க. கால் எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்ப தேவை ஜனனி எங்க? நான் போன் போட்டேன், அவ எடுக்கல. ஆஸ்பத்திரி தேடிட்டு இருக்க போறா. ஜனனி. சொல்லுங்கக்கா. எங்க இருக்க நீ? அக்கா நாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம், ஆனா அவங்க அங்க இல்ல. இப்ப நானும் சக்தியும் ஹாஸ்பிட்டல்லாம் பாத்துட்டு இருக்கோம். விஎஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டு போல, எங்கேயும் கூட்டு போல. இந்த வீட்டுல கொண்டு வந்து தான் போட்டிருக்காரு அப்பதாவ. அக்கா என்னக்கா சொல்றீங்க? ஆமா ஜனனி, இங்கிட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு. எங்களுக்கும் எதுவும் விளங்கல. நீ கிளம்பி வா இங்க. சரிக்கா. சக்தி அப்பதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா? என்னது, வீட்டுக்கா? சரி வண்டியில போலாம்.
ஜனனி இரு 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 நான் சொல்றது கேளு இரு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அக்கா எனக்கா சொல்ல உங்களுக்கு என்ன பொறுமையா இருக்கணும்? நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அவரை எதிர்த்துக்கிட்டு நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அதனால பொறுமையா இரு, அவர் செய்யறபடி செய்யட்டும், பாத்துக்கலாம். இதானே சொல்ல போறீங்க? அது எப்ப வரைக்கும்க்கா பொறுமையா இருக்கணும் அதையும் சொல்லுங்க. அப்பதான் அவர் ஏதாச்சும் பண்ணிட்டு நமக்கு தகவல் சொல்ற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு கிச்சன்ல உட்காந்து ஏதாவது பேசிட்டு இருக்கலாமா? அதையும் சொல்லுங்க. என்னால அப்படி இருக்க முடியாதுக்கா. அவங்க உடம்புல இப்ப உயிர் மட்டும்தான் இருக்கு. அதையும் போக விட்டுட்டு என்னால புலம்பிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு மெடிக்கல் சூப்பர்விஷன் கட்டாயமா தேவை. ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தான் கரெக்ட். சரிதான் ஜனனி. அங்க வந்து நான் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு பாத்துப்பேன், எங்க அப்பத்தாவ நான் அப்படி பாத்துப்பேன் இப்படி பாத்துப்பேன்னு வாய் கிழிய பேசினாரு. இப்ப வீட்டுக்கு கொண்டு வந்து பொருள் மாதிரி வச்சிருக்காரு. அத பாத்துக்கிட்டு நான் பேசாம இருக்கணுமா? அக்கா இதுக்குதான் அக்கா நான் அங்கேயே அடிச்சுக்கிட்டேன். போக விட மாட்டேன் போக விட மாட்டேன்னு சொன்னேன். நீங்க என்னக்கா சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? வேண்டாம் ஜனனி பேசாம இரு, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு கேட்டீங்கல்ல, இப்ப பாருங்க அதை விட பெரிய ரிஸ்க் ஆயிடுச்சீங்க. இட் வாஸ் ஆல் பிளான்ட். கம்ப்ளீட்டா மைண்ட செட்டப் பண்ணிட்டு டிராமா போட்டிருக்காரு. அவரை போய் கேட்காம நீங்க என்ன அடக்குறீங்க? இனி நான் சும்மா இருக்க மாட்டேன், அந்த ஆளை விடவே மாட்டேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் விடவே மாட்டேன். ஏய், ஜனனி ஏய், ஜனனி, ஜனனி. ஜனனி நந்தினி என்ன நீ கொஞ்சம் போ. ஏய் ஜனனி அண்ணா, இங்க பாருங்க. ஏய் நில்லுமா, எங்க போற? நான் அப்பதான் பார்க்கணும். அப்பதான் அவளாம் பார்க்க முடியாது. மரியாதையை விடுங்க, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். ஏய் பார்க்க முடியாதுங்கறல்ல, தெரிஞ்சதை பாரு போ. வேற ஹாஸ்பிடல்ல சேர்க்கறேன்னு சொன்னீங்க, சென்னைக்கு கூட்டிட்டு போய் ராணி மாதிரி பாத்துக்கறேன்னு சொன்னீங்க. அங்க வெச்சு போய் சொல்லிட்டு இங்க கொண்டு வந்து வீட்ல வச்சிருக்கீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? நீங்க என்ன லூசா? அவங்க இருக்கிற கண்டிஷன் புரியலையா உங்களுக்கு? எந்த டாக்டர் அவங்கள வீட்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அட்வைஸ் பண்ணது? ஏய் கண்ணை மூடிட்டு படுத்து கிடக்கிறது எங்க படுத்து கிடந்தானே? ஆஸ்பத்திரியோட வீடு என்ன குறைச்சலா போச்சு? இங்க இருக்கிற கம்ப்யூட்டரும் பிபின்னு தான் கத்துது, ஆஸ்பத்திரியில் இருக்கிற கம்ப்யூட்டரும் பிபின்னு தான் கத்துது. அந்த கம்ப்யூட்டர் கொண்டு வந்து அங்க மாட்டி வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பதான் நல்லா மூச்சு விடுது. போ வேலையை பார்த்துட்டு. ச்சீ, இதெல்லாம் படிச்சிருந்தா தானே புரியும். ஏய் என்ன உங்க அப்பா நாச்சி அப்பா உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கானா? பெருசா விளக்கம் கொடுக்குற? ஏய் அடிச்ச நர்ஸு தான் பார்த்துட்டு இருக்கு, நீ கொஞ்சம் சரியா? கலை கலை பாரு, இவங்க தான் நர்ஸு, பாத்துக்க நல்லா. யாரு இந்த நர்ஸா? ஆமா. ஏன் சிஸ்டர், ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்களுக்கு பிபி குறைஞ்சப்போ நீங்களா ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? டாக்டர் தானே கொடுத்தாரு. உங்களால ஒரு பேஷண்ட்டை மானிட்டர் தான் பண்ண முடியுமே தவிர அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. She needs a doctor supervision, you damn it. ஏய் என்ன என்ன இங்கிலீஷ் என்ன? அவங்களுக்கு டாக்டர் தேவைன்னு சொல்றேன். அது தேவைப்படும் போது நாங்க கூப்பிட்டுக்குருவோம். இப்ப நீ கிளம்பு போ. முடியாது, நான் அப்பதான் பார்த்தே ஆகணும். நீ எதுக்கு பார்க்கணும்? உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல, நான் போய் பார்க்கறேன். வர்றா, இங்கதான் இருக்கியா? ஐயோ, உன்னதான் அங்கேயே வச்சு நானும் அண்ணனும் நாக்க புடுங்குற மாதிரி கேட்டோம்ல. ஏடா கொஞ்சமாவது சூடு சோறனா இருக்கா உனக்கு? சரி, சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா அங்கேயே இங்கேயா நாண்டுகிட்டு தொங்கி இருக்கணும். அதை விட்டு இங்கே வந்து கிளம்பிட்டு இருக்க. ஏய் அதை நீ சொல்ல முடியாது, எனக்கு ரைட்ஸ் இருக்கு, நான் போய் பார்ப்பேன். எது ரைட்ஸ் இருக்கா? என்னடா விளையாடுறீங்களா? ஆளாளுக்கு ரைட்ஸ் இருக்கு மட்டை இருக்குன்னு பேசிட்டு இருக்கியே. அந்த கிழவிக்கு என்னடா செஞ்சிருக்கீங்க நீங்களா? நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்குனீங்களே தவிர அவங்களுக்குன்னு ஒத்த ரூபா கொடுத்துருப்பீங்களா? போது அவங்க பேர்ல பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு, மாச சம்பளம் இருக்கு, லாபத்துல பங்கு இருக்கு.
இங்க இருக்கிற எல்லார் பேர்லயும் எல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் பேப்பர்ல மட்டும் தான் இருக்கு. எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடிங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் ஏன் செய்யலாம் கேட்டா உங்ககிட்ட என்ன பேச முடியும்? அண்ணா ஞான அண்ணா, நீ எப்ப பேச போற? நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, பேசுன. உரைக்குதா பாப்போம். ஏய் சக்தி, ஏய் ஒன்னதாண்டா, என்ன உனக்கு பாடம் நடத்தி கூட்டு வந்தாளா? இனிமே இவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவ வேற நான் வேற. டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டேன்னு சொன்ன, பார்த்தா அப்படி தெரியலையேப்பா. லுக், தட்ஸ் a personal matter. அத பத்தி பேச வேண்டிய அவசியம் இப்போ இல்ல. நான் இப்போ கேட்க வந்தது அப்பத்தாவ பார்க்கணும். முடியுமா முடியாதா? முடியாது. ஏய், என்ன ஆரம் மிரட்டிக்கிட்டு இருக்க? கீழே என்னமோ சவுண்டு கொடுக்குற, மேல வந்து கத்துற. அங்க ஆஸ்பத்திரியிலேயே வச்சு நீ பேசின பேச்சுக்கு அப்படியே கழுத்தை திருவி போட்டிருப்பேன். ஓனா போட்டுன்னு விட்டுட்டு வந்த. அடிகள் மாதிரியே அவளை அடிச்சு கொள்ளணுங்கிற மாதிரி பேசிக்கிருக்கேன். மரியாதையா ஓடி போயிடுங்க. சத்தம் போடுற வேலை எல்லாம் வச்சுக்காத, இல்லடா தொலைச்சிருவேன் உன்னை. என்ன முடியுமா போய் பாரு, போடி. வாடி பொடிலாம் பேசினா அவ்வளவுதான், செருப்பு பிஞ்சிரும். ஞானங்க பாருங்கண்ணா, இதுக்குள்ள நீ வராதீங்கண்ணா. அண்ணா வீட்டு பொண்ணை பார்த்து எப்படி நான் கை நீட்டலாம்? ஏய் என்னடா வீட்டு பொண்ணு மாதிரியா பேசுறாவ? ஏய் வீட்டு பொண்ணு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. வீட்டு பொம்பளை மாதிரியா பேசுறாவ? இங்க பாருங்கண்ணா, தின்னம்மா சொல்றேன் கேட்டுக்கோ. இதுக்குள்ள நீ வராதீங்கண்ணா. தயவு செஞ்சு உள்ள வராத. இந்த பிரச்சனை வேற, நீ வேற. வெளியே போயிரு, அவ்வளவுதான். விலைக்கு இதுல இருந்து உள்ள வராரா? அண்ணா இது நம்ம வீட்டு பிரச்சனை. சும்மா தான் இருக்கணும்பா, சும்மா தான் இருக்கணும். மீறி உள்ள வந்தேன்னு வையேன், அப்படியே தூக்குல வைக்கிறோம்டா. வெளியே போடு. தூக்கு மாட்டிட்டு வீட்டுக்குள்ள தள்ளி போங்க வெளியே. எங்க போறியா? யார் போறாரு வெளியே? என்ன கேக்க ஆளு இல்ல நினைச்சீங்க? என்ன யார் மேல கை வைக்கிறீங்க? நான் சாப்பிட்டு இத பாரு, லோக்கல் போலீஸ் வக்கீல் இவங்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கியா நீ? நேர்மையான சட்டம் என்னங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். காட்ற போடி. நீ உங்க அண்ணனும் ரோட்ல கூட நடக்க முடியாது. நடக்க முடியல, ஓடி போவேன். உனக்கு என்ன? போ. Show you. வா சக்தி. ஓடி. சக்தி, என்ன பண்ண முடியுமா பண்ணு, போ. ஓவரா குள்ளாத வாடா. ஓடி திரும்ப சொல்லிட்டேன். இங்க விட்டு வாங்க. பேசாத தாக்கல. என்ன அராஜகம்? அப்ப அவ பண்றதெல்லாம் ஒழுங்கா? விடுஜே நீ. ஏய் உன் வாயை கிழிச்சிரும் பாத்துக்க. என்ன வா வாடா சக்தி. சக்தி வா. வீட்டு பொம்பளைங்க மேல கை வச்சிட்டு இருக்கா, எப்படி நான் பார்த்து சும்மா இருக்க முடியும்? ஞானம் நில்லு. இனி கேட்க வேண்டியது நிறைய இருக்கு, கேட்போம். என்னங்கண்ணா? என்ன என்ன வீட்டு பொண்ணுங்கற? வீட்டு பொண்ணு பேசுற மாதிரியா பேசுறா? கூட பிறந்த தம்பி செருப்பு பிஞ்சிருமுங்கா. உனக்கு கோவம் வரலையாப்பா? ரோசம் வரல? உனக்கு ரத்தம் சூடாகல? நம்மள செருப்பு கழட்டி அடிக்கவா வந்தா மெட்ராஸ்ல இருந்து? என்னப்பா நீ எல்லாம் ஒரு அண்ணன்னு? என்ன உன்னையெல்லாம் என்ன கணக்குல சேர்க்கறது? ஏய் அவளை அடிச்சு வெளியே தூக்கி போடுறா. வீட்டுக்குள்ள வந்து நிக்கப்படாத அவ. இனி அவங்க ரெண்டு பேரும் உள்ள வரட்டும். இருக்கு. ஐயோ, கொஞ்சம் மாறி போ போ. சொல்லி வை அவகிட்ட. அண்ணன் வெயிட் பண்ணி சரி வரும். பேசிக்கலாம், போ. ஏறு. அடி வாங்கி நீ சாவ போற. நந்தினி, அறிவு கெட்டவன். ஜனனி எங்கன்னு பாரு நந்தினி. ஐயோ, உங்களுக்கு என்னாச்சு? காலுக்கு ஏதோ அடிபட்டுருச்சா? அதுக்காக பார்த்து சும்மா இருக்க முடியுமாமா? சும்மா இருக்க வேண்டாப்பா, கேட்போமே. யாரு என்ன வேணாலும் கத்திக்கிட்டு கிடக்கட்டும். கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நம்ம கேட்போம். எங்கேயோ போயிட்டாங்கக்கா, காணோம். சக்தி கூட போயிருக்கால. விடு, பாத்துக்கிறோம். நீங்க உட்காருங்க, நிக்காதீங்க. ஐயோ, எனக்கு கால் வேற பேய் பிடிச்ச மாதிரி கத்துறான். இவெல்லாம் மனுஷனா? என்ன நிறுத்தவே முடியாது. பண்றதுன்னே தெரியலையே. அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிட்டு சாகணும்னே சண்டை மூட்டி விடுறேன் இந்த ஆளு. ச்சே, இந்த பாவத்தால எங்கதான் கொண்டு போய் தொலைக்க போறான்? இதுக்கு மேல இந்த ஆளுக்கு என்னதான் வேணும்? உசுரத்தான் கொடுக்கணும். இது எங்கிட்டு போய் முடிய போகுதுன்னே தெரியல. ஆமா சார், அங்கதான் வந்துட்டு இருக்கேன். முடிச்சிட்டேன் சார். நிறுத்து. நான் இப்போ ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அனுப்பிடுறேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ மேம்,
யாரு? மேம் ஜனனி ஞாபகம் இல்லையா? குணசேகரன் வீட்டுக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டு போனீங்களே, கதிர்வேல். எஸ் எஸ் எஸ். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆனா டக்குன்னு ஞாபகம் வரல. நவ் ஐ ரிமெம்பர். எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? அந்த மல்லுவெட்டி மைனர் மாறிட்டானா இல்ல அதே மாதிரி தான் இருக்கானா? வர வர அவங்க பிஹேவியர் ரொம்ப மோசமா ஆயிடுச்சு மேம். அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போயிட்டு இருந்தேன். இப்போ உங்களை பார்த்ததும் உங்ககிட்ட சொன்னா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. என்ன ப்ராப்ளம், என்னாச்சுன்னு கிளியரா சொல்லுங்க. நீங்க ஏன் இத முன்னாடியே சொல்லல? I would have thrashed him. என்னப்பா இன்னும் நீ அதே மாதிரி தான் நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? இல்ல மேம், அவர் எனக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்காரு. கதிர் தான் இவரையும் என்னையும் பிடிச்சு வெளியில தள்ளிட்டாரு. நான் இதை லீகலா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஐ ஹாவ் டு ஃபைல் a complaint மேம். அதை பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஜனனி. அந்த ஆள் இன்ஃப்ளூயன்ஷியல்ன்றதுனால சீனியர் ஆஃபீஸர் கிட்ட மூவ் பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை சொல்லி பேசலாம். பட் இட் வில் டேக் டைம். நீங்க இமீடியட்டா மூவ் பண்றதா இருந்தா கோர்ட் டைரக்ஷன் வாங்கிடுங்க. அது மட்டும் வாங்கிட்டா யாரும் இதுல தலையிட முடியாது. ஷியோர் மேம். மேம் அதுக்கு என்ன மேம் பண்ணணும்? என் ஜீப்பை ஃபாலோ பண்ணி வாங்க. I'll guide you. இந்த மாதிரி அட்டூழியம் பண்றவங்கள ஒழிச்சிட்டு தான் எனக்கு அடுத்த வேலை. ஃபாலோ பண்ணி வாங்க. வாங்க. அவங்கள பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும் மேம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் நேரா போய் விசாரிச்சேன். என்கிட்ட மட்டமா பிஹேவ் பண்ணா அந்த கதிர்வேல்ன்ற பையன். I understand. Your concern and case seem to be genuine. ஆனா நீங்க சொல்ற மாதிரி உங்களை வச்சு முன்னெடுத்துட்டு போறதை விட சக்திவேலை வச்சு முன்னெடுத்துட்டு போனா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இவரும் அவங்களுக்கு பேரன் தானே. ஸோ லீகலி அப்பத்தாவோட கஸ்டடியா கிளைம் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. மோர் தென் கிளைமிங் த ரைட்ஸ். இப்போ பட்டம்மாளுடைய சேஃப் கார்டு தான் நமக்கு முக்கியம். எக்ஸாக்ட்லி மேம். இப்போ இங்க இருக்கிற நிமிஷம் கூட அவர் அப்பதாவை ஏதாவது செஞ்சுட்டு வரோங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப நாம ஒன்று செய்வோம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல பெட்டிஷன் கொடுத்துருவோம். அவங்க கிட்ட இருந்து இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஒரு வயதான சுயநினைவே இல்லாத பெண்மணிய அவகிட்ட இருக்கிற சொத்துக்காக மிஸ்டர் குணசேகரன் வலுக்கட்டாயமா அவரோட கஸ்டடியில வச்சிருக்காரு. அதை எதிர்த்து கேட்ட சக்திய எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவமானப்படுத்தியிருக்காரு. உங்களையும் இவரையும் அடிச்சு காயப்படுத்தியிருக்காரு. பட்டம்மாளுடைய உயிருக்கு அவரால எந்த நிமிஷமும் பாதிப்பு வரலான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். They will take care the remaining. ஆர்டிகல் 3 படி ஹியூமன் ரைட்ஸ் இதுல தலையிட்டு உங்க அப்பத்தாவை சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. அப்பத்தாவோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? எஸ் மேம், இருக்கு மேம். குட். அப்ப ஒன்னு பண்ணலாம். கமிஷன்ல எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் த சிச்சுவேஷன் டு தெம். நாம பெட்டிஷனை ஆன்லைன்ல ஃபைல் பண்ணுவோம். காப்பியை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணா அவங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ப்ராசஸை குயிக்கன் பண்ணுவாங்க. மேம், அப்பதான் எங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன் தான் மேம். அதுக்காக தானே நானும் சப்போர்ட் பண்றேன். ஊர்ல அவரை பத்தி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் திஸ் ரியலி வெரி ஷாக்கிங். பல பேரு இந்த வேலையை தான் மேம் பண்றாங்க. ஊருக்குள்ள நல்ல மனுஷன் மாதிரி வேஷம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள எல்லா வில்லத்தனத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த தடவை நாம மிஸ்டர் குணசேகரனுக்கு வைக்கிற செக் எல்லாருக்கும் ஒரு லெசனா இருக்கணும் மேடம். எல்லா மனுஷங்களும் சமந்தான். பணம் இருக்கிறதுனால அநியாயத்தை பண்ணிக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுன்னு அந்த ஆளு ரியலைஸ் பண்ணணும். We need to teach him a lesson for his life. ஷூர், வில் டூ தட். மீனா, மேம். இவங்க கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிடு. பெட்டிஷனை ஃபைல் பண்ணிடுங்க. ஓகே மேம். மேடம், இவங்க கிட்ட எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருங்க. அதுக்குள்ள நான் ஹியூமன் ரைட்ஸ் கிட்ட பேசிடுறேன். இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்.